சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில, ஆர்ஜே பாலாஜி நடிப்பில, சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். படம் பார்த்துட்டு வந்தோம். சொர்க்கவாசல் வந்து ஒரு நல்ல படமா இருக்கும்னு நெனச்சு தான் நாங்க போய் படம் பார்த்தோம். ஆனா, அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்து ஒரு ஜெயில் சம்மந்தப்பட்ட படங்கள்ல அதுக்கு வந்து வடச்சென்னை தான் மெயினான படம். ஏன்னா, வெற்றிமாறன் வந்து அவ்ளோ டீட்டெயிலா பண்ணியிருப்பாரு. எந்தெந்த பிளாக்ல எந்தெந்த ரவுடிங்கள போடணும், எந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக் போ முடியுமா? ப பிளாக்குள்ள எவ்வளோ கஞ்சா ஓட்டுறோம், எவ்வளோ இது ஓட்டுறோம்ன்னு சொல்லி, வெற்றிமாறன் வந்து அவ்வளோ டீட்டெயிலா சூப்பரா சொல்லியிருப்பாரு. அந்த கஞ்சா எங்கேருந்து வருது, அரசியல்வாதிகள் தொடர்பு இதெல்லாம் பக்காவா பண்ணியிருப்பாரு. அதே கதை பேட்டர்ன் தான் இந்த படத்துலயும். இது ஒரு கலவரம் நடக்குது. கலவரத்தில பல பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து ஒரு நம்ம ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர செலக்ட் பண்றாங்க. அதான் வந்து விசாரணை அதிகாரியா வந்து நம்ம நட்டி வராரு. சரி எப்படி இந்த கொலை நடந்தது? அது சம்மந்தப்பட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல ஆரம்பிச்சு, அந்த ஜெயில்ல வார்டன்லேருந்து ஆரம்பிச்சு, அந்த ஜெயில்ல சம்மந்தப்பட்ட ரவுடி யார் யாரு? ஆர்ஜே பாலாஜி அதுக்குள்ள எப்படி போனாரு? அது எப்படியெல்லாம் அதுலேருந்து தப்பிச்சு வெளிய வந்தாரு? இப்படின்ட்டுலாம் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் விசாரணை ஆரம்பிக்கிறாரு நட்டி. அது ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில வந்து இன்ஸ்பெக்டரா இருந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஆசைப்படுற கருணாஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு எடுக்குறாங்க. அது ஆரம்பத்திலே கதை சொல்றாரு. "யோவ் என்னய்யா வளவளன்னு கதை இழுக்காத, புல் கதைய சொல்றேன்னா" "சார் ஆரம்பத்தில சொன்னது அந்த கதையோட விளக்கம் தெளிவா புரியும்ன்னு" அவர் அப்படியே ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சு, அந்த படத்தில அது யாரு, எப்படி கலவரம் நடந்தது, அந்த கலவரத்துக்கு யார் யார் காரணம், அந்த ஜெயில்லேருந்து இத்தனை பேர் இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு இவரு சொல்ல முதல்ல வந்தவரு, கடைசி வரையும் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நமக்கும் புரியாது படம் பார்க்குற உங்களுக்கும் புரியாது. காரணம் என்னன்னா, கதை அப்பப்போ அங்கங்க இப்போ ஆர்ஜே பாலாஜி, அவங்க அம்மா, அ ஒரு இட்லி கடை வச்சிருப்பாங்க. அ சானியா ஐயப்பன் அவருடைய காதலி. அந்த போர்ஷன் நல்லாருக்கும். அந்த ஒரு போர்ஷன். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், திருப்பி மாமூலா ஆயிடும். இப்போ ரவுடி பெரிய டானு செல்வராகவன் அவர் ஒரு கதை பிட்டு கதை சொல்லுவாங்க. அது நல்லாருக்கும். ஆனா மறுபடியும் ஜெயில்ல வரப்போ, அந்த கதை அப்படியே சப்பு இல்லாம போயிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கருணாஸு, ஐபிஎஸ் ஆஃபீசர் இந்த மாரி இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த கதை இது நல்லாருக்கும். ஆனா இதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள வரப்போ இந்த கதையும் சப்புன்னு ஆயிடும். இப்போ ஒவ்வொரு சீனா பார்க்குறப்போ இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த மொத்த படமா பார்க்குறப்போ, இந்த படம் ஏற்கனவே நம்ம வடசென்னையிலே எல்லாமே டீட்டெயிலா இவ்ளோ பார்த்துட்டோமே, இதுக்கு மேல ஒரு டீட்டெயில் என்ன சொல்ல போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே சொல்லாம, உப்பு சப்பு இல்லாம, திரைக்கதையில எதுவுமே வந்து மெனக்கெடாம ஃப்ளாட்டா விட்டுட்டாங்க. செல்வராகவன் அவர் ஏன் சாவறார்? எதுக்கு சாவறாரு? போறாரு, வர்றாரு. ஒரு டெப்த்தே இருக்காது படத்தில. ஆர்ஜே பாலாஜி வருவாரு. அப்படியோ ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு உருகி ஊன்னு கத்துறாரு. ஆனா, அதிலயும் ஒரு டெப்த் இல்லாம ஒரு பிளாட்டா இருக்கும் அந்த ஸ்டோரி. சரி உள்ளுக்குள்ள ஒரு கலவரம், இத்தனை பேர் இறந்துட்டாங்க. அந்த போலீஸ் விசாரணை, நட்டி வராரு. என்னவோ நடக்க போகுது. அதில ஒரு சீன்ல ஆர்ஜே பாலாஜி கேட்பாரு. "சார் இதெல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு. "இல்ல நான் நியாயம் வாங்கி தருவேன். இந்த நியாயத்த எப்ப நீங்க வாங்கி தருவீங்கன்னு?" கேட்பாரு. அதே மாரி தான் எங்களுக்கும் அந்த கேள்வி வந்தது. இதெல்லாம் எங்களுக்கு காமிச்சு நீங்க என்ன ஒரு பிரயோஜனம்? இந்த படம் பார்த்து எங்களுக்கு திருப்தி இருக்கா? திருப்தி இல்லாத நீங்க எதுக்கு இந்த படம் காமிக்கிறீங்க? அப்படின்னு தான் எங்களுக்கும் தோணுச்சு. அந்த அளவுக்கு சொர்க்கவாசல் ஒரு பிளாட்டான படமா இருந்தது. சொர்க்கவாசல் ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. மேக்கிங் சூப்பரா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. கேமரா ஒர்க் அருமையா இருந்தது. மத்தபடி இந்த படத்தில கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீல் தான் தந்தது. மத்தபடி இந்த சொர்க்கவாசல் கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிளாட்டான ஒரு நூலா இருந்தது. அதுதான் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த படத்தோட மியூசிக் கிறிஸ்டிவ் ஜேவியர் உண்மையிலேயே வந்து அ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அழகான மியூசிக்கா இருந்தது. அருமையா இருந்தது. நம்ம ஏற்கனவே இந்த கங்குவால கத்தி கத்தி ரொம்ப எரைச்சல் பட்டு நம்ம நொந்து நூலான காதுக்கு ஒரு இதமான மியூசிக்கா இருந்தது. அதே மாரி படத்துக்கு என்ன தேவையோ அத அளவோட குடுத்திருந்தாரு. இந்த படத்தில அதிகமா கத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி மட்டும் தான். ஆவுன்னு கத்துவாரு. அவர் எதுக்கு கத்துறாரு? என்ன ஃபீலிங் நமக்கு ஒரு ஃபீலிங்கும் வராம போயிருச்சு. பிரின்ஸ் ஆண்டர்சன் உண்மையிலேயே இந்த படத்தோட கேமரா ஒர்க் அவ்ளோ அருமையா இருந்தது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இந்த படம் நான் 2 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு காரணமே அந்த கேமரா ஒர்க் தான். மத்தபடி நம்ம சொல்லிக்கிற மாரி எந்த ஒரு இவங்க எல்லாம் நடிச்சுமே ஒரு ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா இருந்ததே தவிர, ஒரு நேச்சுரலாவே இல்ல இந்த படத்தில. ஆர்ஜே பாலாஜி வராரு, நடிக்கிறாரு. அது உண்மையிலேயே நமக்கு மனசு ஏத்துக்க முடியல. செல்வராகவன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாஸ், அந்த பக்கம் நட்டி. இந்த 3 பேர தவிர, இந்த படத்தில வர மொத்த கேரக்டருமே ஏதோ நம்ம ஏஐல பார்த்த மாரி, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பார்த்த மாரி எல்லாம் அப்படியே பொம்மை மாரி வந்து நடிச்சுட்டு போனாங்களே தவிர, ஒருத்தர் கூட நம்ம மனசுல பதியிற மாரியோ, மனசுல ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துற மாரியோ ஒரு சீன் கூட இந்த படத்தில பண்ணல. அதுதான் சொர்க்கவாசலுடைய மிகப்பெரிய தேராத்துக்கு காரணம். உண்மையிலே ஆர்ஜே பாலாஜிலாம் வந்து பேச்சு மைக்க புடிச்சா சும்மாவே ஏதோ கான்ட்ரோவர்சியா பேசி, ஏதோ வந்து வேட்டி கட்டிட்டு வந்து பாவாடை கட்டிட்டு ஏதேதோ பேசி உளறுனாரு. இந்த படத்தில அது ஏதாவது யூஸ்ஃபுல்லா அந்த கதையிலயும், அந்த திரைக்கதையிலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தத்தில இந்த படம் எப்படின்னா, இந்த இயேசு பாடம் எடுப்பாங்கல்ல, ஒரு பாதி படத்துக்கு மேல நம்ம என்னடா இது நம்ம சர்ச்சுக்குள்ள போன மாரியே இருந்தது.
சும்மா ஜெபம் பண்ணுங்க, இயேசு பண்ணுங்க, அத பண்ணுங்க, புத்தர் காமிக்குது. இந்த ரஞ்சித்தோட அதான் ரஞ்சித் வந்து நல்ல படம்லாம் எடுத்தார். மெட்ராஸ். கதைக்கு கருத்துள்ள படம். உண்மையிலேயே நாட்டுக்கு தேவையான படம். அட்டகத்தி எடுத்தாரு. உண்மையிலேயே ஒரு ஜாலியான படம். நல்லா இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் அவர் எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, மதம், ஜாதி எல்லாம் குழப்பி, குட்டைய குழப்பி எடுத்தாரு. ஒண்ணு கூட உருப்படியா எடுக்கல. அதே இவரு வந்து நம்ப சித்தார்த் விஸ்வநாத், ரஞ்சித் பட்டேல்லேருந்து தான் வந்திருக்காரு. ரஞ்சித்துக்கிட்டேருந்து நல்லா திரைக்கதையும், கதையும் கத்துன்னு வைப்பான்னா, திருப்பி அவரு பண்ண தப்பே தான் இவரும் பண்ணியிருக்காரு. இதில வந்து நல்ல வேளை ஜாதிய தொடல. ஆனா இவரு ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு புத்தர் படம் வரையிறது, அப்புறம் இயேசு கிறிஸ்து சேருங்கன்றது, அங்க போயிட்டு ஒரு தேவையில்லாம இந்த மத பிரசாதம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டா இருந்தது. படத்துக்கு தேவையில்லாத சீன் தான் அது மாரி. படத்தில பாதி சீன் தேவையே கிடையாதுன்னு வச்சுக்கங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா இது வந்து நான் மதம் மாத்துறேன், அத மாத்துறேன், இயேசு அழைக்கிறாரு வாங்க, இயேசு நல்லது பண்ணுவாரு வாங்கன்னு உள்ள ஜெயிலுக்குலாம் போய் பாடம் நடத்தியிருந்தாரு. இது ஒரு மரண கொடுமையா இருந்தது இதெல்லாம். அதான் சொர்க்கவாசல் உருப்படாத காரணமே இந்த மாரி நல்ல சீன் 4 எடுத்து போட்டிருந்தா அந்த படம் சூப்பரா உருப்பட்டுருக்கும். உருப்படாததுக்கு காரணம் இந்த மாரி சீன்லாம் வச்சதுனால தான். சொர்க்கவாசல் மொத்தத்தில கோவிந்தா, கோவிந்தா.